Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு 2019 ஓபிஎஸ் இருந்ததை விட 2024 ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக தான் வாங்கியிருக்கும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்றே நேரம் தான் இது அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு. எடப்பாடி இறங்கி வர மறுக்கிறார். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை தான் தழுவி இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் தோல்வி. இப்போ பார்லிமெண்ட்டில் 40-0. 2004 ஜெயலலிதா இருக்கும்போது 40-0, அதுக்கு பிறகு இப்போ 40-0. தான் ஒரு ஜெயலலிதா அல்ல என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாப்பட்ட ஜெயலலிதாவே ஜானகி அம்மா கிட்டேருந்து வந்தவங்கள தான் சேர்த்து தான் எல்லாரும் சேர்த்து தான் கட்சியை உருவாக்குனாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஜெயலலிதா செத்த பிறகு ஒரு நிரந்தரமாக 5% ஓட்டு வெளியில் போயிடுச்சு. மீதி இருக்கிற 28-29 இந்த ஜஸ்ட் 28-30% ஓட்ஸ் தான். லெஸ் தேன் 28 கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் இன்றைக்கி சரிவு வந்துருக்கு. 2026 அசம்பிளி எலெக்ஷனில் there will be நியூ பிளேயர்ஸ். விஜய் வராரு. மறந்துடாதீங்க, சீமானுக்கு 8.1% ஓட்டு. சரியான வளர்ச்சி சீமானுக்கு. அவங்க ஜெயிக்க முடியாது, பட் பிரதான கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியை காலி பண்ண முடியும். விஜய் ஒரு பக்கம், திமுக கூட்டணி. இப்போ இருக்க கூட்டணி 5-3 போட்டினா திமுக 200 சீட் அடிக்கும். திமுக கூட்டணி முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, மிஷன் 2200 ஆப்கி பார் 400 பார்ன மாதிரி. இன்னொரு பக்கம் விசிகேல திருமாவளவன் பேசாட்டினா கூட அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுக கூட்டணி 3வது முறை 4வது முறை நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இல்லையா? விஜய் அவர்களுமே பொதுக்கூட்டம் விரைவில் போட போறாரு. அதற்கான அனுமதியெல்லாம் கேட்டிருக்கதா தகவல் வருது. என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போவே சீமான் அவர்கள் விஜயோட சேர்ந்து பயணிக்க ரெடின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சவாலாக, திமுகவுக்கு ஒரு சவாலாக அவர் வருவார். அவர் ஒரு புதிய சக்தியாக வரதால் திமுக அதிமுக 2 பேரையும் பிடிக்காத பல பேர் இன்றைக்கி தமிழக அரசியல் இருக்காங்க. ஒருவேளை, ஏன்னா இப்போ சில முயற்சிகள் நடப்பதாக கேள்விப்படுகிறேன். விஜய் அவர்கள், சீமான், விசிகா இவங்க எல்லாரும் சேர்த்து ஏடிஎம்கேவோடையும் சேர்த்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த அளவு சாத்தியம்னு நமக்கு தெரியாது. சார் வணக்கம். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு கிடைத்த தோல்விக்கு அப்புறமா அதிமுக தலைவர்கள்லாம் மீண்டும் ஒன்றிணைணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு 2019 ஓபிஎஸ் இருந்ததை விட 2024 ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக தான் வாங்கியிருக்கும்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் 11வது முறையாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நீங்கள் தோல்வியடைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஒன்றிணைகிற நேரம் தான் இது அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் என்ன தான் நடக்குது? இல்லை, எடப்பாடி இறங்கி வர மறுக்கிறார். இது ரொம்பவும் துரதிருஷ்டவசமானது. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை தான் தழுவி இருக்கிறது. 19 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அடி, 21 66 சீட் ஜெயித்தாலும் தோல்வி தான். அது ஆட்சி இழந்தாங்க. உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் தோல்வி. இப்போ பார்லிமெண்ட்டில் 40-0. 2004 ஜெயலலிதா இருக்கும்போது 40-0, அதுக்கு பிறகு இப்போ 40-0. இந்த முடிவு என்பது அதிமுகவை கண்டிப்பாக பலவீனப்படுத்தும். ஓபிஎஸ் 1000 ஓட்டு வாங்கி அவரால் ஜெயிக்க முடியாது. ஆனால் எடப்பாடியோட வெற்றி அவரால் சீர்குலைக்க முடியும். ஓபிஎஸ் இணையிறது மட்டும் இல்லை, ஓபிஎஸ் இணைவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுக டிடிவி தினகரனோட தேர்தல் கூட்டணியாவது வைத்துக்கொள்ள வேண்டும். சரத்பவாரும் காங்கிரஸும் எப்படி அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க? காங்கிரஸ் விட்டு வெளியில் போனவர் தான் சரத்பவார். ஆனால் அந்த காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் மூப்பனார் வெளியில் போனோன்னா மூப்பனார் டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் கூட்டணி இருந்தது. காங்கிரஸை உடைச்சிட்டு போனவங்க பலரோட நாடு முழுவதும் காங்கிரஸ் கூட்டணி வச்சுருக்கு. அதுதான் பாலிடிக்ஸ். அந்த புரிதல் சோனியா காந்திக்கு இருந்தது, காங்கிரஸுக்கு இருந்தது. எடப்பாடி எனக்கு யாருமே வேணாம், எனக்கு சசிகலா வேணாம், டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேணான்னா எப்படி அது? ஜெயலலிதா 89 கலைஞர் சிஎம் ஆனவுடனே ஜானகி அம்மா கட்சியை ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அரசியல்லேருந்து ஒதுங்கி நீங்கள்லாம் அந்த அம்மா கிட்ட போய் சேர்ந்துக்கோங்க, அவங்க தான் அதிமுக கட்சி, அவங்க தான் நடத்த முடியும், எனக்கு அரசியல் ஒத்து வராது, நான் ஒதுங்கி கொள்ளுங்கிறேன்னு கண்ணியமாக போனப்போ ஜானகி அம்மா கூட இருந்தவங்க எல்லாரையும் ஜெயலலிதா தன்னுடன் சேர்த்து கொண்டார். இத்தனைக்கும் ஜெயலலிதாவை மிக மிக கடுமையாக திமுக காரம் விமர்சிக்கிறத விட 30 மடங்கு கேவலமாக விமர்சித்தவர்கள் ஜானகி அணியில் இருந்த தலைவர்கள். முத்துசாமியாக இருக்கட்டும், அன்றைக்கு இருந்த ஆரம் வீரப்பனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஜெயலலிதாவை கூசாத வார்த்தைகளால் பேசினவங்க. வளர்மதியாக இருக்கட்டும். ஆனால் அவங்க எல்லாரையும் அந்த அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவர் அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏற்கனவே அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்கிறது. ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இல்லை. தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். ஜெயலலிதா செத்த பிறகு ஒரு நிரந்தரமாக 5% ஓட்டு வெளியில் போயிடுச்சு.
மீதி இருக்கிற 29 இந்த ஜஸ்ட் 28 to 30% ஓட்ஸ் தான், லெஸ் தேன் 28 கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் இன்றைக்கி சரிவு வந்திருக்கு. இன்னொன்று 2026 அசம்பிளி எலெக்ஷனில் தேர் வில் பி நியூ பிளேயர்ஸ். விஜய் வராரு, மறந்துடாதீங்க. சீமானுக்கு 8.1% ஓட்டு, சரியான வளர்ச்சி சீமானுக்கு. 8% ஒருத்தங்கிட்ட ஓட்டு இருக்குன்னா 100ல் 8 பேர் ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறான்னா அவங்க ஜெயிக்க முடியாது. பட் பிரதான கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியை காலி பண்ண முடியும். நீங்கள் அவங்களோட கரும்பு விவசாய சின்னத்தை பிடுங்கியும் 8% வந்திருக்கு. கண்டிப்பாக அசம்பிளியில் 10% வரைக்கும் சீமானுக்கு வாக்கு வங்கி உயர இருக்கிறது நிச்சயமாக. அப்போ சீமான் ஒரு பக்கம், பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், திமுக இப்போ இருக்க கூட்டணி சாலிடு கூட்டணி, 3 தேர்தலில் இருக்க கூட்டணி. கலைஞர் கூட செய்யாத சாதனையை ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. ஒரே கூட்டணி 2 தேர்தலில் கலைஞரோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. ஸ்டாலின் இப்பயே நம்பிக்கையாக சொல்கிறாரு. மீண்டும் நான் சொல்கிறேன், 3 தடவை ஜெயிச்ச ஒரே கூட்டணி கலைஞரோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையில். திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தது. ஆனால் ஒரே கூட்டணி 2 தேர்தலில் தொடர்ந்து இருந்ததே கிடையாது. இங்கே 3 தேர்தலில் தொடர்ந்து இருக்குது. மிகப்பெரிய வெற்றியை அறுவடை பண்ணியிருக்காங்க. இந்த அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றது உண்மை. ஆனால் பெரிய அளவில் அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு இருக்கானா இல்லை. அது 2த்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2026 இப்போ நான் சொன்ன இந்த 4 அணியோட சீமான் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு பக்கம், எடப்பாடியோட கூட்டணி, விஜய் ஒரு பக்கம், திமுக கூட்டணி. இப்போ இருக்க கூட்டணி 5 போட்டினா திமுக 200 சீட் அடிக்கும். திமுக கூட்டணி முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, மிஷன் 2200ன்றார். ஆப்கி பார் 400 பார்ன மாதிரி ஸ்டாலின் வந்து ஆப்கி பார் 200 பார்னு நினைக்கிறேன், 200 பார் 200 ப்ளஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. திமுக கூட்டணி இப்படியே தொடர்ந்ததுன்னா, எதிர்கட்சி இப்படியே இருந்ததுன்னா, அதிமுக தனியாக, பிஜேபி தனியாக, சீமான் தனியாக, விஜய் கன்ஃபார்ம்டு 5 போட்டி வந்துன்னா 200க்கு மேலே அவங்க அடிப்பாங்கன்றது உறுதி. திமுக கூட்டணி இப்படியே தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு சொல்கிறீங்க இல்லையா? தலைவர் செல்வ பிறந்தகை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, எவ்வளோ நாள் தான் நம்ம சார்ந்திருக்க போகிறோம், இவிகேஎஸ் வந்து அந்த இடத்துல ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுன்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் விசிகேல திருமாவளவன் பேசாட்டினா கூட வந்து அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து நம்ம தயவில் வந்து ஆட்சிக்கு வரவங்ககிட்ட வந்து நம்ம அமைச்சர்களில் பங்கு கேட்கணும். இப்படி வந்து திமுக கூட்டணி 3வது முறை 4வது முறை நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் நிறைய விட்டு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் திமுக, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கொடுக்குற மாதிரியான சீட்டெல்லாம் கொடுத்து அவங்க மேனேஜ் பண்ண முடியுமான்னா டவுட். பட் இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் எதிர்க்க 5 ஒட்டு மொத்தமாக ஓட்டு 5 உடையுது, திமுக எதிராக 4 உடையுதுன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த கூட்டணியை மட்டும் ஸ்டாலின் தக்க வச்சிட்டாருன்னா இவங்க 26லேயும் அடிச்சிடுவாங்க. மற்றபடி வந்து எங்களுக்கு கூட சீட்டு வேணும், கூட்டணி ஆட்சி வேணுன்ற கோரிக்கைகள் வலுவாக எழும். கண்டிப்பாக வரும் நாட்களில் 26ல் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுவாக எழும். ஏற்கனவே விசிகே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக வரும் நாட்களில் என்ன தான் இவிகேஎஸும் மற்ற தலைவர்களும் அதை அடக்கி வைத்தாலும் காங்கிரஸில் ஒரு தரப்பு அதை பேசத்தான் செய்யும். மற்ற கட்சிகளிடமிருந்து கூட அந்த கோரிக்கைகள் வரலாம். எங்கேயுமே நீங்கள் வராதுன்னெலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆகவே 26ல் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அலையன்ஸை 3 முறை தக்க வைத்து கொண்ட இந்த அலையன்ஸை 4வது முறையாக 26ல் ஸ்டாலின் தக்க வைத்துக் கொள்வாரே ஆனால் அந்த கூட்டணியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணி கட்சிகளிடமிருந்து மிக கடுமையான நெருக்கடிகள் ஸ்டாலினுக்கு வரும். குறிப்பாக சீட் அதிகமானது மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழும். ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிகே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸும் வரும். அப்போ கூட்டணி அரசை நோக்கி தமிழக அரசியலை, கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழக அரசியலை உந்தி தள்ளுவோம் என்று கண்டிப்பாக ஒரு சூழல் எழ வாய்ப்பு இருக்கிறது. எதிர்த்தரப்பில் அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக நாங்கள் கூட்டணியில் பங்கு கொடுக்குறோம்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் ஓரிரு கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவை நோக்கி போகாது என்றெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணணுன்னா எடப்பாடி வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். அதையும் தாண்டி அதிமுக கூட்டணியில் ஒரே பிரச்சனை பிஜேபி கூட்டணி தான். அதுவும் இப்போ இல்லாதனால வந்து இவங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? இவங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு எடப்பாடி விரும்பினார்னா அது அதிமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அப்படி ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுக உருவாகுமே ஆனால் திமுக கண்டிப்பாக கூட்டணியில் அரசில் யாருக்கும் பங்கு கொடுக்காது. ஆனால் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம்ன்ற ஒரு ஆஃபரை எடப்பாடி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, விசிகாக்கு என்ன கசக்குதா அது, அல்லது வந்து காங்கிரஸ் இல்லை ஒரு தரப்புக்கு அது கசக்குதா? ஐ மீன் இதெல்லாம் நடந்துரும் நான் சொல்ல வரல. பட் த பிக் பட், இந்த மாதிரியான இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு அரசியல் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. எதுவும் நிரந்தரம் இல்லைங்க, எதுவும் சாஸ்வதம் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 day is a long period in politics. 24 மணி நேரன்றது அரசியலில் ஒரு நீண்ட காலம்.
2 வருஷம் பொறுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நம்ம 200 சீட்டு ஜெயிப்போம்னு ஒரு கட்சி சொல்லுவதே அதீதமான நம்பிக்கை தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய, ஏன்னா டெல்லியில் எப்படி மோடிக்கு கிட்டத்தட்ட கடந்த முறை எதிர்க்கட்சியே இல்லாமல் இருந்தோ, இந்த தடவை இல்லை, லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலை தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இது இப்படியே இருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக உருவாகுமே, ஆனால் அப்படி உருவாகிற அதிமுக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு வலை வீசும் நோக்கத்தில் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறோம்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது திமுக கூட்டணிக்குள் கடுமையான நெருக்கடியை உண்டாக்கும். இது எதுவுமே நீங்கள் வந்து நடக்காதுன்னெலாம் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ எடப்பாடி அவர்களுமே வந்து தொடர்ச்சியாக 10 தோல்வி அப்படிங்கிறதான் ஓபிஎஸ் அவருடைய குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஓபிஎஸ்ஸால் வந்து ஜெயிக்க முடியாது, ஆனால் வந்து எடப்பாடி அவர்களை தோல்வியில் சிக்க வைக்க முடியும். எடப்பாடி அவர்களே தெரியும் இல்லையா, ஏன் வந்து இன்னும் முரண்டு பிடிக்கிறான்னு நினைக்கிறீங்க, என்ன காரணம்? அதுதான், அது வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கார், ரொம்ப வரட்டுத்தனமாக இருக்கார். தான் ஒரு ஜெயலலிதா அல்ல என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே ஜானகி அம்மா கிட்டேருந்து வந்தவங்கள தான் வந்து சேர்த்து தான் எல்லோரும் சேர்த்து தான் கட்சியை உருவாக்குனாங்க, எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து யாரையும் நான் சேர்த்துக்க, எல்லாம் ஒன்றா தானங்க இருந்தாங்க. ஓபிஎஸ் நான் அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன்னு இவ்வளோ தூரம் எங்கே பேசணும்? எந்த விதத்தில் அது நியாயம்? யார் விட்டு கட்சி இது? எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி, 52 ஆண்டு காலத்தில் 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சி பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. என்ன ஆச்சு தெலுங்கானாவில்? பிஆர்எஸ் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஆனால் அந்த ஓட்டு கரைஞ்சு போல், காணாமல் போல். அது எங்கே போச்சு பார்த்தீங்களா? பிஜேபிக்கு போச்சு. 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஆபத்தான நிலைமை தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் 16 சீட்டில் 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. டெல்லி டேலி அதிகமானது காரணமே தெலுங்கானா தாங்க. 8 சீட்டுங்க. எவ்வளோ ஒரு மோசமான உங்களுக்கு நிலைமையில் வந்து நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்கு வங்கி போவாதுங்க. அது எல்லாரும் ஓபிஎஸ் எங்கே போவார், டிடிவி எங்கே போவார், சசிகலா எங்கே போவாங்க, எடப்பாடி எங்கே போவாருன்றாங்க. இவங்கெல்லாம் எங்கன்னா போயிட்டு போட்டோம். அதிமுக வாக்கு வங்கி எங்கே போகுது? அது அடிப்படையில் ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். தமிழக அரசியல் மையக்கரு ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். அதிமுகவின் வாக்கு வங்கியின் அச்சாணி திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அது. அவன் செத்தே போனாலும் திமுக ஓட்டு போட மாட்டான். ஒன்று ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்துருவான், இல்லை பூத்துக்கு போய் நோட்டாக்கு போடுவான், இல்லை பிஜேபிக்கு போடுவான், இல்லை சீமானுக்கு போடுவான். இந்த தேர்தலில் அதிமுக வாக்கு வங்கியில் குறிப்பிட்ட ஒரு சதவீதம், பர்சன்டேஜ்னு ஆங்கிலத்தில், நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் போயிருக்கு. நாம் தமிழர் 8.1% வாங்கினதே அதிமுகலேருந்து 1% 1.5% வாக்கு வங்கி அங்கே போயிருக்கு. திமுகவை பிடிக்கல, ஓட்டு போட முடியாது. அண்ணா திமுகவை பிடிக்கல, எடப்பாடி ஓபிஎஸ் 2 பேருமே தப்பு பண்ணுறாங்க, பிடிக்கல. டிடிவியே பிடிக்கல, தனியாக இருக்கார். எங்கே போவான்? சீமானுக்கு கொஞ்சம் பேர் போகிறான், பிஜேபி கொஞ்சம் பேர் போகிறான். அந்த வாக்கு வங்கி பிஜேபிக்கு கூட நகருமே ஒழிய திமுகவுக்கு வராது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை தமிழ்நாட்டு அரசியலில். அதிமுகன்னு பேசும்போது எல்லாரும் அதிமுக தலைவர்களை தான் பேசுகிறாங்க. ஓபிஎஸ், இபிஎஸ், அவர் இவர் XYZ இல்லை. அது அந்த வாக்கு வங்கி. அது என்ன வாக்கு வங்கி? சாலிட் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். திமுகவோட சாலிடான எதிர்ப்பு ஓட்டு வங்கி வந்து பிரிஞ்சனா திமுகவுக்கு தான் நல்லது. அதுதான் உண்மை. திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி பிரியுதுன்னா அது திமுகவுக்கு லாபம். இப்போ அண்ணாமலை வந்து 2 வருஷமாக ஆன்டி ஏடிஎம்கே பேசினார். டிஎம்கே ஃபைலுன்னு இன்னொரு பக்கம் பேசினார். நல்லா இருந்த கூட்டணியை நாசம் பண்ணார். யாருக்கு லாபம் இன்றைக்கி? பெனிஃபிஷியரி யார்? டிஎம்கே தானே. ஸ்ட்ராங் அலையன்ஸ், சக்ஸஸ்ஃபுல் அலையன்ஸை சாபட்டாஜ் கெடுத்தார் அவர். பலனாளி யார்? இது அப்படியே 26 தொடர போதா? திமுகவினர் நிறைய பேர் அண்ணாமலைக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதான். பல உண்மையான திமுககாரன் அண்ணாமலைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை செலுத்த வேண்டும். வசதி இருந்ததுன்னா கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா இந்த மாபெரும் வெற்றிக்கு முக்கியமான காரணகர்த்தா அண்ணாமலை தான். அவங்க பழைய அலையன்ஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கு இந்த ஓட்டு வந்திருக்காது. 12லேருந்து 15 சீட் வரைக்கும் தோற்றுருப்பாங்க. இட்ஸ் அப்வியஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இதை இப்படியே 26 போச்சு, இதே போக்கில் போச்சுன்னா திமுக ஸ்டாலின் சொன்ன மாதிரி 200 சீட்டு ஜெயிக்கிறது நனவாகி போகும். இப்பொழுது அது வெறும் கனவு. ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா அது நனவாகும். கண்டிப்பாக அது நிறைவேறும். அது நிறைவேறுமா நிறைவேறாதான்றது எடப்பாடி கையில் தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்களுமே வந்து பொதுக்கூட்டம் விரைவில் போட போகிறாரு. அதற்கான அனுமதியெலாம் கேட்டிருக்கதா தகவல் வருது. இடம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பொழுதா புஷி ஆனந்த் சொன்னதாக செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? விஜய் அவர்கள் அரசியலில் வீரியமாக வந்தார்னா என்ன அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவர் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போவே வந்து சீமான் அவர்கள் விஜயோட சேர்ந்து பயணிக்க ரெடின்னு சொல்லியிருக்காரு. அவர் தெளிவாகவே 6 மாதம் மேலே சொல்லிட்டாரு. நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டேன், கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே சபாட்டிக்கல் லீவில் போயிட்டார். நான் வந்து அசம்பிளிக்கு வரமாட்டேன், பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டேன், அசம்பிளிக்கு தான் வருவேன்னு போயிட்டார். இந்த மாதம் அவரோட பிறந்தநாள் நினைக்கிறேன், 22ஆம் தேதி என்னமோ. அவர் அந்த நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஃபஸ்ட்டு அரசியல் மாநாடு போடுறதுக்கான
ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்கன்றாங்க. முதல்ல அவர் வரணும், ஏன்னா அரசியல் வருது உறுதின்னு சொல்லிட்டாரு, கட்சி பேரெல்லாம் சொல்லிட்டாரு, எலெக்ஷன் கமிஷனரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவர் தன்னுடைய அரசியல் மாநாட்டில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ஜிஓ பாலிடிக்ஸ். +2 பசங்களுக்கு புக்கு கொடுக்கறது, நோட்டு கொடுக்கறது, பென்சிலு, ஸ்லேட்டு, பல்பும் கொடுக்கறது, வாழ்த்து சொல்கிறது, எங்கேயா யாராவது செத்துட்டாங்கன்னா இரங்கல் தெரிவிக்கிறது, பிறந்த நாளுக்கு வாழ்த்து, இது எல்லாம் அரசியல் கிடையாது. ஆன் இஷ்யூஸ் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, நீட்டில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, சாதிவாரி கணக்கெடுப்பில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, இடபிள்யூஎஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாட்டோட முக்கியமான இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன. டே டு டே பாலிடிக்ஸ் இருக்குது, சும்மா எலெக்ஷன் டைமில் போயிட முடியாது. 24 hours 365 days பாலிடிக்ஸ்ன்றது. ஸோ இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, இதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தின பிறகு தான் நம்ம அவரை பற்றின ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம அவரை பற்றி இப்போதைக்கு எதுவுமே பேச முடியாது. ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் அரசியலுக்கு வர்றது உறுதி. அவர் ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக இருப்பார். அவர் ஒரு விக்டோரியஸ் மேனாக இருக்க மாட்டார்னு எனக்கு தோணுது. இ மே பி எ டிஸ்ரப்டர் நாட் அ விக்டர்னுவாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சவாலாக, திமுகவுக்கு ஒரு சவாலாக அவர் வருவார் கண்டிப்பாக. ஆனால் அவர் ஜெயிக்க முடியாது, விஜய் ஜெயிக்க முடியாது. முதல் எலெக்ஷனில் 30% ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்கிறதுன்றது முடியாத காரியம். சீமானுக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு, 8.1%. இவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார், எடுத்தடுப்புலேயே 30% ஓட்டை வாங்கிடலாம், கட்சியை இந்த வருஷம் ஆரம்பிச்சுட்டு 2 வருஷத்தில் ஆட்சி பிடிப்பாதுன்னெலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். கூட்டணி வைப்பாரா அல்லது தனியாக வருவாரா, இவையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். பட் கண்டிப்பாக விஜயோட வருகை என்பது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்கிறேன், அது திமுகவோட வெற்றியை பாதிச்சுடும்னு நான் சொல்லலை. ஆனால் திமுகவோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய சவாலாக, தடைக்கல்லாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், விஜய் வில் டெஃபினெட்லி பி அ டிஸ்ரப்டர் நாட் அ விக்டர். அதுவும் எஸ்பெஷலி உதயநிதி ஸ்டாலின் 26 முன்னிலைப்படுத்தப்படுவார். அப்போ உதயநிதிக்கு ஒரு சவாலாக விஜய் உருவெடுப்பார். அவர் உதயநிதியை மேட்ச் பண்ண முடியாது. திமுகன்ற ஒரு ஆலமரம் இருக்குது இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது 75 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சி, 50 ஆண்டுகளாக கலைஞர் கட்டி காத்து வளர்த்த கட்சி, முறையாக நிர்வகிக்கப்படுகிற கணக்கு வழக்குகள், எல்லா மாவட்ட தலைநகரங்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு, கிளைக்கழகங்களிலிருந்து மாநகரங்கள் வரையில் திமுகவுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இருக்க ஊடக பலம், அவங்களுக்கு இருக்க நிர்வாக திறமை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம், இது எதையுமே விஜயால் மேட்ச் பண்ண முடியாது முதல் தேர்தலில். பட் அவர் ஒரு புதிய சக்தியாக வரதால் திமுக, அண்ணா திமுக 2 பேரையும் பிடிக்காத பல பேர் இன்றைக்கி தமிழக அரசியலில் இருக்காங்க. அவர்களில் % குறிப்பிட்ட ஒரு சதவீதம் அந்த பக்கம் விஜய் பக்கம் போகலாம். விஜய் ஜெயிக்க முடியாது. பட் உதய்க்கு ஒரு பெரும் சவாலாக அவர் உருவெடுப்பார். விஜயோட அரசியல் வருகை என்பது யாருக்காவது பெரிய சவால்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் அது பெரிய சவால் தான். இப்போ உங்களோட பார்வையில் உதயநிதிக்கு தான் பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? எஸ். ஆனால் திமுக அதிமுகவோட எதிர்ப்பு ஓட்டு தான் விஜய்க்கு போகணும்னா ஏற்கனவே அந்த ஓட்டுகள்லாம் சீமானுக்கு தான் போயிட்டு இருக்கு. சீமானுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும். இல்லை, அதான் இது ஒரு சன்னிங் ப்ராசஸ். ஓகே, சீமானுடைய வாக்குகள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஓரளவு இன உணர்வு உள்ள விவரம் அறிந்தவர்களோட வாக்கு வங்கி. அது விஜய் ஒரு ஜனரங்க அரசியல்வாதியாகத்தான் பார்க்கப்படுகிறார். அவர் தமிழ் தேசியம்லாம் பேசுவாரான்னு எனக்கு தெரியல. கண்ணா பின்னான வாக்குகள் நாலா பக்கத்துலேருந்து விஜய் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதுசாக வரக்கூடிய எது ஒன்றுக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுவும் விஜயகாந்தெல்லாம் வந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை விட அதிகமாக விஜய்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்றது உண்மை. விஜய்க்கு அந்த வரக்கூடிய கூட்டங்களை பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளாலெல்லாம் அந்த மிகப்பெரிய அளவில் கூடிய கூட்டம். அந்த கூட்டம் அப்படியே வாக்குகளாக மாறும்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த கூட்டத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க. நான் அதனால தான் என்னுடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப நான் எச்சரிக்கையுடன் பயன்படுத்துகிறேன். 2 விஷயம். விஜயுடைய அரசியல் வருகை உதயநிதி ஸ்டாலினுக்கு நிச்சயம் ஒரு சவாலாக, ஏன் பெரிய சவாலாக கூட அமையும் என்று நான் நம்புகிறேன். 2வது, நிச்சயமாக நடிகர் விஜயோட அரசியல் வருகை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய சவாலாக அமையும். நம்பர் 2, விஜய் ஜெயிக்க முடியாது. பட் உதயோட சான்சஸை சாபட்டாஜ் பண்ணலாம், அதாவது கெடுக்கலாம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர் ஃபார் உதய். விஜய் cannot be a victor. பாத்தியதை யாருக்கு அதிகம்? திமுகவும் உதய்க்கும் தான் அதிகம். ஸோ விஜயோட அரசியல் பிரவேசம்
யாருக்காவது உண்மையிலேயே ஒரு கவலையை ஏற்படுத்தும் என்றால் கண்டிப்பாக அது திமுகவுக்கு தான் ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை ஏன்னா இப்போ சில முயற்சிகள் நடப்பதாக கேள்விப்படுகிறேன். விஜய் அவர்கள், சீமான், விசிகா இவங்க எல்லாரும் சேர்த்து ஏடிஎம்கேவோடையும் சேர்த்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த அளவு சாத்தியம்னு நமக்கு தெரியாது. மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணி மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணி உருவான மாதிரி திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அலைன்ஸை கட்டமைப்பதற்கான முயற்சிகள் வந்து சில தரப்பினரிடமிருந்து மெல்ல மெல்ல எடுக்கப்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் சாத்தியப்பட வாய்ப்பு சாத்தியப்படாதுன்னெலாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அரசியலில் சாத்தியப்படாதுன்னெலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சரியாக சொன்னீங்க. மோடிக்கு எதிராக எப்படி திடீர்னு ஒரு இந்தியா அலைன்ஸ் ஒன்று உருவெடுத்தோம். கடந்த ஜூன் மாதம் வரைக்கும் சரியாக ஓராண்டு வரைக்கும் அது தோணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 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 திமுகவுக்கு எதிராக ஒரு மெகா அலைன்ஸ், அதில் வந்து பிஜேபியை சேர்த்தா சேர்க்கலையான்றது நமக்கு தெரியாது. மோடி அவர்களுடைய ஒரு அடக்குமுறை சர்வாதிகாரத்திற்கு எதிராக வந்து அந்த இந்தியா அலைன்ஸ் உருவானது. அந்த ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. நிச்சயமாக அந்த நிலைக்கு எதிராக நிச்சயமாக இல்லை. கண்டிப்பாக மோடியோடலாம் ஸ்டாலினை ஒப்பிட முடியாது. அந்த ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான சர்வாதிகார போக்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை. அதெல்லாம் வந்து அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. மோடியுடைய அராஜகம், அட்டூழியம் இதோடெல்லாம் ஸ்டாலினுடைய ஆட்சியை நம்ம ஒருபோதும் ஒப்பிட முடியாது. ஸ்டில் இஸ் அ டெமோக்ரட்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஆட்சியில் குறைகள் இருக்குது, குற்றங்கள் கூட இருக்குது. பட் ஒருபோதும் வந்து மதசார்பின்மைக்கு ஆபத்தோ அல்லது வந்து அடிப்படை ஜனநாயக உரிமைகளுக்கு பெரிய ஆபத்தோ எதுவும் இதுவரை நிகழவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. பட் பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள் வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பதால் 19 தோல்வி, 21 தோல்வி, இப்போ 24 தோல்வின்றதுனால அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை ஸ்டாலினுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக உருவாக்க நினைப்பது என்பது இயல்பானது. அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது. அப்படி வந்ததுன்னா அது யாரால் இருக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய், சீமான், அதிமுக ஒன்றுபட்டதுன்னா அவர்கள். பட் அது விஜய் வரும்பொழுது வந்து திமுக அதிமுக 2 பேருக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தார்னா அங்கே வந்து 2+2 0 ஆகும். ஸோ அதிமுக இல்லாத மெகா அலையன்ஸ் ஒன்று உருவாகுதுன்னா அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். விஜயோட ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்றத அவர் அரசியலுக்கு வந்து அவர் முதல்ல சில கூட்டங்களை பேசி முக்கியமான இஷ்யூஸில் தன்னோட ஸ்டாண்டை தெளிவுபடுத்தி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் போராட்டங்களை முன்னெடுத்து களத்துக்கு வந்தார்னா மட்டும்தான் நாம் அவர் குறித்து ஒரு முதல் கட்ட மதிப்புரையை எழுத முடியும். அது வராமல் இருக்க வரைக்கும் நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸில் எதையுமே பேசுவது என்பது சிறந்ததாக இருக்காது என்பது தான் என்னுடைய கருத்து. ஒருவேளை கமல் அவர்கள் மாதிரி வந்து திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு முழுமையான அரசியலில் வந்து ஈடுபடல இல்லையா? ஒரு பக்கம் பிக் பாஸ், ஒரு பக்கம் திரைப்படம்னு சொல்லிட்டு அதில் தான் அதிக கவனம் செலுத்துறாரு. அந்த மாதிரி விஜய் போக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நம்ம உறுதியாக நம்ப முடியுமா? இல்லை, உறுதியாக எதை வச்சு நம்ப முடியும்? அவர் சொல்லியிருக்காரு, நான் சினிமாவுக்கு வந்து ஏதோ ஒரு படம் இப்போ நடிக்கிறாரு. என்ன படம் அது? லாஸ்ட் திரைப்படம் ஒன்று சொல்லி கோட்டுன்னு ஒரு படம் அவர் நடிச்சுட்டு இருக்காரு. அந்த படம் தான் தன்னுடைய இறுதி படம்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய ஆக்ஷன் பிளானை வந்து அவர் அறிவித்த 6 மாதங்களுக்கு முன்பு அவர் தெரிவித்ததை வைத்து பார்க்கும்பொழுது, ஏன்னா அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் இல்லை. கட்சியை கூட அவர் அறிவிக்கல, மற்றவர்கள் யாரோ அறிவிச்சிட்டு போனாங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அறிவிக்கல, ட்விட்டரில் அறிவித்தார் கட்சியை. மக்களோட இது வரைக்கும் அவருக்கு நேரடி தொடர்பே இல்லை. மக்கள்லாம் மீடியா மூலம் தான் நீங்கள் பேச முடியும். மீடியாவுக்கிட்ட அவர் பேசவே இல்லை இது வரைக்கும். என்ன அறிவிச்சார்னா, கட்சி ஆரம்பிச்சிட்டேன், பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டேன், அசம்பிளிக்கு தான் வருவேன்னு போயிட்டார். இப்போ அவருடைய பிறந்தநாள் இந்த மாதம் வருது, கரெக்டாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடித்தோடனே அந்த படத்தை முடிச்சுட்டு வருவேன்னு அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் இந்த ஆண்டு இறுதியிலேருந்து அவர் அரசியல் களத்துக்கு வருவார். கிட்டத்தட்ட அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் 1.5 வருஷம் அவர் தீவிர அரசியல் இருப்பாருன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அந்த கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். அது இல்லாமல் நம்ம அவரை பற்றி பேசவே முடியாது. கமல் வந்து எப்பயுமே வந்து ஒரு மேட்டுக்குடி தன்மையில் தான் இருந்திருக்காரு. ஒரு பக்கம் பிக் பாஸ், ஒரு பக்கம் சினிமாவில் விக்ரம் படம் நல்லா ஓடணுன்னா அங்கே அதிக கவனம். இப்போ மொத்தமாகவே களத்தை விட்டு போயிட்டார். ராஜ்யசபா சீட்டை வச்சுட்டு 1 மெம்பர் பார்ட்டியாக போச்சது. கமலுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கிடச்சிதுன்னா கமலோட ஆசை பூர்த்தி அடையும். கமலுடைய வாழ்நாள் கோரிக்கை, வாழ்நாள் விருப்பம் நிறைவேறும். ஏன்னா அவருடைய ஜென்ம பகையாளியான ரஜினிகாந்த் சாதிக்காததை தான் சாதித்து விட்டோம், ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார்னா கமலுக்கு அதுவே வந்து மிகப்பெரியது ஒரு வெற்றியாக அமையும். ரஜினி அவரால் சாதிக்க முடியாதா? ரஜினி ஓகே சொல்லியிருந்தா கொடுத்துருப்பாங்க இல்லையா பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரஜினிக்கு இது வரைக்கும் எம்பி சீட் இல்லை, கமலுக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்து ஏன் நியமன உறுப்பினர் ரஜினியை போட்டிருக்கலாமே, அவர் ஒன்றும் வேணான்னு சொல்லியிருக்க போகிறது இல்லை. கமல் எம்பி ஆகிட்டார்னா கமலுக்கு வந்து அது அவருடைய 50 வருஷமாக அவருடைய
ஸ்வீட் எனிமியாக இருக்கக்கூடிய ரஜினி சாதித்ததை விட தான் அதிகமாக சாதித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி தான் இருக்கும். அடுத்த தேர்தலில் கமலுக்கு பெரிய ரோல் இருக்காது. இந்த தேர்தலே கமலுக்கு ஒரு ரோலும் இல்லை. கமலுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. பட் விஜய்க்கு இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றதை பொறுத்தது. இன்னொரு விஷயம், விஜயும் அரசியல்லேருந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்களோட போட்டி ரஜினியை தான் வந்து ஒப்பிட பார்ப்பறா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்படி தான் பார்க்க முடியும். அவர் எல்லாத்தையுமே ரஜினியை தான் தன்னுடைய அளவுகோலாக வைத்து பார்த்தார், ஒப்பீடாக வைத்து பார்த்தார். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இன்னொரு நாள் பேசுவோம். அது விஜய் வந்து சீமானோட கூட்டணி அமைப்பாரான்லாம் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது எப்படி ஜெல் ஆகும்னு தெரியல. சீமான் தான் ஆசைப்படுறாரு, ரொம்ப சீமான் ஆசைப்படுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்குது எதிர்ப்பு ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சீமான் கிட்டேருந்து வாக்கு வங்கி விஜய் நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது. சீமான் அவர்களும் விஜயும் கூட்டணியில் இருப்பது கடினம். ஏன்னா ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. இந்த வாக்கு வங்கி அங்கே போகுமான்னா நீங்கள் சொன்ன மாதிரி சீமானுக்கிட்டேருந்து அங்கே ட்ரிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. பட் விஜயோட வாக்கு வங்கி சீமானுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. விஜய் அரசியலுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக களத்தில் குதித்த பிறகு சீமானுடைய வாக்கு வங்கியில் இப்போ இருக்க 8% சேதாரம் ஏற்படலாம். இந்த விக்டரி வந்து தற்காலிகமானதாக கூட சீமானுக்கு அமையலாம். அதுக்கு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அவர் வரட்டும். முதல்ல அரசியலுக்கு வந்து இஷ்யூஸில் ஒரு ஸ்டாண்டை சொன்ன பிறகு தான் விஜயை பற்றி நம்ம எந்த ஒரு மதிப்புரையும் எழுத முடியும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.